ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோவை எப்படி கார்ட்டூனா எடிட் பண்ணி நம்ம வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டூன் ஆப்பில் ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸில் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணி நம்ம கார்ட்டூனாக மாற்றி வைக்க முடியும். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்ஸில் எப்படி நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது, அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் எங்கே இருக்குது, எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா கார்ட்டூனாக மாற்றி நிறைய போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் இந்த டூன் ஆப் மூலமா யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபோட்டோலாம் கார்ட்டூனாக மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவே போட்டிருந்தோம். இந்த பிக்கார்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய போட்டோவை எடிட் பண்ணி போறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் அதில் நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க கூகுள்ல கேரிகல்ச்சரோட இமேஜ் டவுன்லோட் பண்ணி நீங்க பிக்கார்ட்ஸ்ல வந்து அதை எடிட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இதுல இருக்குது. இதை நீங்க ஈஸியாவே பிக்கார்ட்ஸ்ல எடிட் பண்ணி உங்களுடைய போட்டோவை கார்ட்டூனா மாற்ற முடியும். இதுல நிறைய இமேஜஸ் இருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாத பல இமேஜோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல இருக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாக்குறது மூலமா அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய போட்டோவை கார்ட்டூனா மாற்ற முடியும். நம்மளுக்கு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிக்கார்ட். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அந்த 200 டெம்ப்ளேட்ஸையும் டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபேஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷனை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் அண்ட் பாய்ஸ்க்கான டிசைன் அண்ட் கேர்ள்ஸ்க்கான டிசைன் எல்லாமே நிறையா இருக்குது. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்கள் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிசைனை கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதை செட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் கீழே ஆட் ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த டூன் ஆப்பில் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கார்ட்டூன் ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பேக்ரவுண்டோட வரும். அந்த பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் மட்டும் தனியாக எரேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சட்டையெல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு கீழே அந்த எரேஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கரெக்டாக உங்கள் தலையை அந்த உடம்போட கரெக்டாக சேர்த்து வச்சுருங்க. அவ்வளோதான் நண்பா. இப்போ உங்களுடைய கார்ட்டூன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தலை ஒரு கலர்லையும் உடம்பு ஒரு கலர்லையும் இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு அதில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே கலரில் செட் ஆகிடும். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பக்காவான உங்களுடைய கார்ட்டூன் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான பிக்சர்ஸ் இதில் இருக்குது. இதில் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூப்பராகவே எடிட் பண்ணலாம். நீங்களும் எடிட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு எந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த 200 கார்ட்டூன் ஃபோட்டோ இமேஜையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. நீங்கள் அதை டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை காப்பி டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபைலை எந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணணும்னு தோணுதோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் அதே இடத்துலையே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அவ்வளோதான் நண்பா. இப்போ அந்த ஃபோல்டர் உள்ள போனீங்க அப்படின்னா கார்ட்டூன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது உள்ள 4 ஃபோல்டர் இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்டு, பாய்ஸு, கப்புள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 ஃபோல்டர் இருக்கும். அந்த 4த்துலையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு அந்த டிசைன் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் அந்த பாய்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் டிசைன்ஸ் வரும். அந்த கேர்ள்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேர்ள்ஸுக்கான டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கப்புள்ஸில் கப்புள் டிசைனிங் இருக்கும். அண்ட் பேக்ரவுண்டில் பேக்ரவுண்ட் டிசைன் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டிசைனிங் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 200 டெம்ப்ளேட்ஸ்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.